இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கும் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். சூப்பரான ஒரு ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. அந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 50% மேலே இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் கூட ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். ஆயில் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸு அடுத்தடுத்த குவார்ட்டரில் கம்மியாகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். என்னதான் இன்னைக்கு மார்க்கெட்டு ரொம்ப கீழே போனாலும் ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கீழே போகாமல் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து இன்வெஸ்டிங் ஐடியாவை பார்த்துடலாம். ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்போ வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சூப்பரான ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை வந்து பண்ணிடுவோம். அதாவது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோட்டர் தான் இருப்பார். அதே மாதிரி அந்த கம்பெனி இருக்கக்கூடிய பிஸ்னஸும் ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸில் இருக்கும். அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்லேயே இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கரெக்டான ப்ரைஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் படி ரொம்ப அதிகமான ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரேஷியோ வச்சு நம்மளால் ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பிஇ ரேஷியோ வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஒரு கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ எடுத்துகிட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வருவோம். அதாவது அந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே இருக்கணும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 30 இருந்து 60 பிஇ ரேஷியோக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நம்ம அந்த கம்பெனியில் போய் முதலீடு பண்ணோம்னா அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து ஆவரேஜாக ஒரு 45க்கு கீழே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு எப்போல்லாம் அந்த பிஇ ரேஷியோ 45க்கு கீழே ஒரு 35-40 வருதோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்தது நம்ம பிஜி ரேஷியோ வந்து பார்க்கணும். பிஜி ரேஷியோனா என்னென்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தை வேல்யூஷன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா பிஇஜி ரேஷியோ. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே 1க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஓவர் வேல்யூடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 2 ரேஷியோ வச்சு மட்டும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும், லாபமும் எடுக்க முடியும். மற்ற எல்லா அனலைஸும் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே இருந்து பிஇஜி ரேஷியோ வந்து 2க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுவே அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு மேலேயும் பிஇஜி ரேஷியோ 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். நிறைய பேர் இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்பப்போ லாபம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கில் வந்து பாருங்கள் ரொம்ப கீழே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிஇ ரேஷியோ ரொம்ப கீழே இருக்கும். பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே வந்து இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை விற்பாங்க. அதாவது ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். அது 2க்கு மேலே இருக்கும். பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். இந்த 2 ரேஷியோவும் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் ஈஸியாக நம்மளை வந்து பார்க்க முடியும். இல்லை அப்படின்னாலும் நம்ம கூகுளில் போயிட்டு கம்பெனியோட நேமு பிஇ ரேஷியோ அண்ட் பிஜி ரேஷியோ அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணால் கூட ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இந்த 2 ரேஷியோ வச்சு நம்மளால் ஈஸியான ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 புள்ளிக்கு மேலே நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நிஃப்டி 50 0.80% நெகட்டிவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 209 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்துச்சு. 26,000 கட் பண்ணி கீழே போயிட்டாங்க. நிஃப்டி 50 மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி நெகட்டிவ் தான். பேங்க் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 0.30% நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.48% நெகட்டிவ். சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% டவுனு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.70% டவுனு. ஆட்டோ பீஸு அதாவது ஆட்டோ செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.63% வந்து நெகட்டிவ். பார்மா பீஸு 1% நெகட்டிவ். ஐடியும் கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ். நேற்று ஐடி வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க, நீங்கள் நெகட்டிவ் ஆகிட்டாங்க. மிட் 150 பிசி கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ். இன்றைக்கி மிட் கேப்பு ரொம்ப கீழே போயிருக்காங்க. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் இருக்காங்க. அது வந்து பாருங்கள் பாசிட்டிவ் வெறும் 0.89 தான் இருக்காங்க. 1% கூட பாசிட்டிவ் கிடையாது. எஸ்பிஐ லைஃப், ஐசிஐசிஐ பேங்க், பிஇஎல், அதானி போர்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, ஜியோ ஃபைனான்ஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா இருக்காங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் கீழே தாங்க போயிருக்கு. ஐடிலாம் ரொம்ப கீழே போயிருக்காங்க. அதுவும் இந்த சில்வர், காப்பர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து போயிருக்காங்க. அதை பற்றி நம்ம 1 by 1 பார்ப்போம்.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆக போகுது. நாளைக்கு ஒரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஐபிஓக்கு கிட்டத்தட்ட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 50% இருக்குது. இன்றைக்கி க்ளோஸ் ஆகக்கூடிய ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கபியன் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 714 மடங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. இன்றைக்கி மினிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே தான் இந்த ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 755 மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ஐஐ கிட்டத்தட்ட 1255 மடங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்இ ஐபிஓ தான், அதாவது சின்ன கம்பெனி தான். அதனால சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 37% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா லிஸ்ட் ஆகும் போது கிட்டத்தட்ட 37% வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வந்து என்ன மாதிரி நடக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம போய் எப்பயும் முதலீடு பண்ணக்கூடாது, பார்க்கலாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு அது லாபம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் BCCL, இதோட ஐபிஓ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோல் இண்டியாவோட சப்சிடரி தான் இந்த கம்பெனி. இவங்க கோல் கோக்கிங் பிஸ்னஸில் தான் வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 13ஆம் தேதி இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்டாக வந்து 20 ரூபாயிலிருந்து 23 ரூபா வந்து செட் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஒரு லாட்டில் 600 ஷேர்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஷேர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் வந்து 1 லாட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் வந்து 13 லாட் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ள தான் நம்ம ரீட்டைல் பீப்பிளால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து இருக்குது. 11 ரூபா 50 காசுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா லிஸ்ட் ஆகும் போது இப்போ இருக்கக்கூடிய இதே குரோத்தில் இருந்துச்சுன்னா 50% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மேபி இது யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். 3 நாளில் நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதே மாதிரி லிஸ்டிங் கெயின்லாம் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி 50ல் அதிக வெயிட்டேஜ்னு சொல்லக்கூடிய நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருந்தாங்க. ஐடிசி நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நெகட்டிவில் போய்கிட்டு இருக்கு. HDFC வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 நாளாக வந்து நெகட்டிவில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4.5% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. SBI பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருந்தாங்க 1%. ரிலையன்ஸ்லாம் கிட்டத்தட்ட 2% இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருந்தாங்க. ஏன்னா ஆயில் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் இருக்குது. அதனால் இவங்களும் கொஞ்சம் கீழே போயிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருக்கு. மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து கீழே போகுது, இல்லைனா மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், அதனால் கீழே போகாது அப்போல்லாம் கிடையவே கிடையாது. எந்த பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, பேர் மார்க்கெட் வருது இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போக தான் செய்யும். கீழே போகிறதுலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5% இன்றைக்கி வந்து டவுனில் வந்து இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 240 ரூபா பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சாங்க, மறுபடியும் 2 நாள் ஏறினாங்க, இன்றைக்கி கீழே வந்துட்டாங்க. சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டும் 0.66% நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சு. சில்வர் அண்ட் கோல்டு இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டிங் கீழே போயிருக்கு. சில்வர் அண்ட் கோல்டும் கீழே போயிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹையில் இருக்குது. பார்ப்போம், கீழே இறங்குனுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்றைக்கி காப்பரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. அதனால காப்பர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. எப்படி இன்றைக்கி சில்வரோட ப்ரைஸு கீழே போணுச்சோ அதே மாதிரி சில்வர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி ரொம்ப அடி வாங்கியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 5% டவுனு. ஆனால் இதுக்கு முன்னாடி சில்வர் அண்ட் காப்பர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஏன்னா சில்வர் அண்ட் காப்பர் இந்த 2 கமாடிட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு நிறைய கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கீழே போனோன்னா இவங்களும் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க்லாம் கிட்டத்தட்ட 6% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து கீழே வந்துட்டாங்க. பார்க்கலாங்க, இதே மாதிரி சில்வர் காப்பர் ப்ரைஸ்லாம் கீழே போயிருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போக வந்து ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அது சில்வர் காப்பரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முன்ன சொன்ன மாதிரி இவங்களோட PE ரேஷியோவாக இருக்கட்டும், PG ரேஷியோலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 3% வந்து பார்த்தீங்கன்னா டவுனு. வேதாந்தா ஒரு 2.5% வந்து டவுனு. நேஷனல் அலுமினியம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5% டவுனு. NMDC கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 5% வந்து டவுனில் வந்து இருந்தாங்க.
அடுத்தது ஆயில் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்மில் பாசிட்டிவாகவும், அதுவே ஆயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணுறது விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டியா அண்ட் ஓஎன்ஜிசி இது ரெண்டுக்கும் இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்பிசிஎல், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் கார்பரேஷன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஆயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆயில் இண்டியாவாக இருக்கட்டும், ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் படி அவங்க ரொம்ப கரெக்ஷனில் தான் இருக்காங்க. அதோட ஹைலேருந்து லோ ப்ரைஸில் தான் இருக்காங்க, நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ மீடியம் டேர்மில் அவங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் மேலே போகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயில் இண்டியாவுக்கு டார்கெட் ப்ரைஸாக 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 290 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே குரூட் ஆயிலை ரிஃபைனரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ரிஃபைனரி பண்ணதுக்கப்புறம் அதை வாங்கி சேல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அதிகமான டேக்ஸு இப்போ அப்கமிங் பட்ஜெட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், ஐஓசிஎல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வர பட்ஜெட்டில் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எக்ஸைஸ் டியூட்டி வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க டேக்ஸ் அதிகமாக்கினாங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆயில் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 to 3 வருஷத்துக்கு அவங்களோட ஏர்னிங்ஸ் காம்பவுண்டிங் growth வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஆயில் இண்டியா வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த 2-3 வருஷத்துக்கு அப்படி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா 5% டவுனு, ஓஎன்ஜிசி 3% வந்து டவுனு, ஐஓசி கிட்டத்தட்ட 3.69% வந்து டவுனில் இருக்காங்க. பார்க்கலாங்க, இவங்களை சொல்கிற மாதிரி ஆயில் இண்டியா ஓஎன்ஜிசிலாம் மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஐஓசி, பாரத் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து கொஞ்சம் மேலே வந்தாங்க. இருந்தாலும் அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது சோழமண்டலம் ஃபைனான்ஸ் தான். இவங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்னன்னா அவங்களோட பிஸ்னஸ் growth அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட கோல்டு லோன் அப்படிங்கிறது 10லேருந்து 15 பேசிஸ் பாயிண்ட்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இவங்களோட கோல்டு லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடியை வந்து டச் பண்ணியிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனியோட growth அவுட்லுக் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லிருந்து 23% வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல தான் வந்து இருக்காங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸ் growth ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 305% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைரம் மாதிரி. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதோட கையில் இருந்தனால லோ ப்ரைஸ் வந்தாங்க. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டே இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட growth அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்லாம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 333 ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 1800 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் 2019 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பிளிட் வேறு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் வந்து 450 ரூபா இருந்துச்சு. கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 500 ரூபா வந்தாங்க. நேற்று வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 508 ரூபாயிலே 509 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போணுச்சு. இந்த ஸ்டாக்கில் நேற்று நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆனனால இன்றைக்கி மார்க்கெட்டிங் கீழே போணுச்சு. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்துல வந்து விற்றுருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்போ ஒரு ஸ்டாக்கை விற்கணும்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து விற்றா கூட ஓகே. ஆனால் கீழே போகுது அப்படின்னு பயந்துட்டுலாம் நம்ம வந்து விற்கக்கூடாது. நாளைக்கு இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி 2-3% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் இன்றைக்கி விற்றவங்களாம் யோசிப்பாங்க ஒருவேளை நாளைக்கே நம்ம விற்றுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. அதனால தாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து விற்கக்கூடாது. பார்ப்போம். இதோட அடுத்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 525 ரூபா பக்கத்து இருந்துச்சு. அதையும் கிராஸ் பண்ணி அப்படியே மேலே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்லங்க நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், எப்பயுமே ஒரு ஸ்டாக் நமக்கு நல்ல ஒரு லாபத்தில் இருக்கும் போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும். அதே மாதிரி எப்போ அந்த கம்பெனியோட ஸ்டாக்கு நல்ல லோ ப்ரைஸ் வருது, முன்னே 2 ரேஷியோ சொன்னால் அந்த ரேஷியோக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு பையிங் ஆப்ஷன்ட்டியாக இருக்கும். இன்றைக்கி டிஏ இந்தியா பொறுத்த வரைக்கும், அதாவது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நெகட்டிவ் போகல. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நெகட்டிவ் போனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போகலை. ஏன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட அவங்க ஃபுல் லோவில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 35% லோவில் தான் இருக்காங்க.
இந்த மாதிரி நல்ல ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏற்கனவே ரொம்ப லோ ப்ரைஸில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு என்ன தான் கீழே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல அந்த அளவுக்கு வந்து கீழே போக மாட்டாங்க. அதாவது மற்ற ஸ்டாக் மாதிரி ரொம்ப கீழே போக மாட்டாங்க, ஃப்ளேட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. இதுவே இப்போ மற்ற ஸ்டாக்லாம் ரொம்ப மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, நம்ம இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4-5% வந்து கீழே போயிடுச்சு அப்படினால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4%, 5% இவ்வளோ தான் வந்து கீழே போவாங்க, அது கீழே வந்து போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக்லாம் ரொம்ப கீழே தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாக்கில் முதலீடு பண்ணும்போது சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன தான் மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே போனாலுமே நம்ம வந்து பை பண்ண அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துருவாங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் லாஸ்ட் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் தாங்க சூப்பரான ஒரு ஸ்டாக். ஏன்னா இது ரொம்ப வருஷமாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல ஹை போவாங்க, அதுக்கப்புறம் லோ வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை போய்கிட்டே தான் இருப்பாங்க. அதே தான் இந்த ஸ்டாக் வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 12,000 பக்கத்தில் இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், டெய்லி ஒரு வாரமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 13,500 ரூபாய் வந்துட்டாங்க. மற்ற ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3% இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் 2% கீழே குறைஞ்சிரும், மறுபடியும் 2-3% இன்க்ரீஸ் ஆவாங்க, மறுபடியும் 2% கீழே குறைவாங்க, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி மட்டும் தாங்க ஒன்று கீழே போனால் கீழே போய்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டா போதுங்க, இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி டிஃபென்ஸில். இன்றைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃப்ளாட்டாக தான் இருந்தாங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது IRDA இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 141 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு growthல தான் இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நல்ல ஒரு growthல இருக்குது. எந்த அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்கும், அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட growth இருக்கும். இவங்க ஏற்கனவே லோன் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிருக்காங்க. அதனால் ஃபியூச்சரில் இவங்களுக்கு அதிகமான வட்டி வந்து கிடைக்க போகுது. அதனால் இவங்க ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக்கும் அதில் கையில் இருந்து நல்ல ஒரு லோ ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த 140 130 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு வந்து நல்ல ஒரு லோ ரேஞ்சாகவே இருக்குது. நல்ல ஒரு பிஸ்னஸில் தான் இருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல வந்து இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம், பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்ப கீழே போயிருக்கு. வீக்கெண்ட் ஆனாவே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க, மார்க்கெட் வந்து கீழே போகும். நாளைக்கு லாஸ்ட் நாள், நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம நம்புவோம். இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.